கிளாம்பாக்கத்துல இருக்கக்கூடிய புறநகர் பேருந்து நிலையம் சரியான முறையில நிர்வகிக்கப்படாததனால மக்கள் பெரும் துயரங்களை அனுபவித்து வருகிறார்கள்னு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். அண்மையில போதிய பேருந்து வசதி இல்லாததுனால பொதுமக்கள் அவதிக்குள்ளானதை சுட்டிக்காட்டின அவரு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில என்னெல்லாம் கூறப்பட்டிருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, எளிதான பயணத்தின் மூலியமாக தங்கள் ஊருக்கு செல்லும் எதிர்பார்ப்புகளோடு குழந்தைகள் மற்றும் பைகளோடு ஏராளமான பயணிகள் கிளம்பாக்கத்திற்கு வருகை தந்தனர். ஆனா போக்குவரத்து அதிகாரிகளுடைய தவறான நிர்வாகத்தினால பாதிக்கும் குறைவான பேருந்துகள் தான் அப்பொழுது இயக்கப்பட்டன என்றும், மேலும் சாலையில் நடைபெற்ற கட்டுமான பணி காரணமாக பேருந்துகள் எல்லாம் நிற்காமல் சென்றதாலும் பயணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள் என்றும், பேருந்து இல்லாத நிலை குறித்து அப்பொழுது இது தொடர்பான முறையான அறிவிப்புகள் எதுவும் வெளியிடப்படவில்லை என்றும், இதனால் கூட்டம் அதிகரித்ததை அடுத்து அனைவரும் நெடுஞ்சாலைகளில் கூடி தங்களுடைய எதிர்ப்புகளை வெளிப்படுத்தினார்கள் என்றும் எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில சுட்டிக்காட்டி இருக்கிறாங்க. கிளம்பாக்கம் பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டது கோயம்பேட்டுல கூட்ட நெரிசல் பிரச்சனையை சரி செய்யறதுக்காக தான் சொல்லி இந்த பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டது. சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்பவர்கள் எல்லாம் கீழம்பாக்கம் வழியாக தான் பயணிக்க வேண்டிய நிலை தற்போது இருக்குது. விசாலமான பேருந்து நிலையம் இருந்தாலுமே இங்க சரியான நேரத்திற்கு பேருந்துகள் இல்லைன்னு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறாரு. கீழம்பாக்கம் பேருந்து நிலையத்தை திமுக அரசு சரியான திட்டமிடல் இன்றி திறந்து மக்களை கஷ்டப்படுத்துகிறது என்றும் அவர் அந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார். கிளம்பாக்கம் புதிய பேருந்து முனையத்திற்கான திட்டம் முழுமையாக நிறைவடையாமலும் கட்டமைப்பு வசதிகள் முடிக்கப்படாமலும் அவசர கதியில் செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருக்கிறார். கடந்த வாரம் 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட பயணிகள் கிளம்பாக்கம் வழியாக தங்களது சொந்த ஊர்களுக்கு சென்ற நிலையில போதிய வகையில் பேருந்துகள் இல்லாம பலர் போக்குவரத்து நெரிசல் மற்றும் தாமதத்தால பல சிரமங்களை சந்திக்க வேண்டிய நிலை இருந்திருக்குன்னு, ஒரு சிலர் தங்கள் ஊர்களுக்கு நடந்தே சென்ற அவல நிலைக்கும் ஆளானார்கள்னு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இதுதான் இன்றைய தமிழகத்துல உள்ள அடிப்படை கட்டமைப்புகளின் நிலையாக இருந்து வருகிறதுன்னு, ஒரு காலத்துல பெருமையாக கருதப்பட்ட சென்னை நகரம் தற்போது திமுக அரசின் நிர்வாக திறமையின்மையால் திட்டங்களை செயல்படுத்துவதில் ஏற்படும் தாமதம் போன்றவற்றால் அந்த தன்மையை இழந்து விட்டதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இதே நிலைதான் தாம்பரம் பேருந்து நிலையத்திலும் இருக்கிறதுன்னு அவர் சுட்டிக்காட்டி இருக்கிறார். தினமும் 4 லட்சம் பயணிகள் பயன்படுத்தும் முக்கியமான சந்திப்பாக தாம்பரம் இருந்த போதிலும் முடிச்சூர் மேம்பாலம் மற்றும் புதிய நிலையத்திற்கு இடையே உள்ள 500 மீட்டர் தொலைவிற்கு வழக்கமான போக்குவரத்து நெரிசலால முடங்கி இருக்கிறதுன்னு அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். தென் சென்னையினுடைய நுழைவு வாயில் அழைக்கப்பட்ட தாம்பரம் சந்திப்பு திமுக அரசினுடைய செயலற்ற நிர்வாக திறமையால் இன்று பயணிகளுடைய சோதனைக்குரிய இடமாக மாறி உள்ளதுன்னு அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார்.